வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் கல்யாணம் ஆன பிறகும் திருமண வாழ்க்கை என்பது இல்லாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்க்கையை தொடர வேண்டிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். திருமணத்திற்கு பிறகு தம்பதியர் இருவரும் ஒரே வீட்டில் ஒரு குடும்பம் நடத்தி அந்த குலத்தை விருத்தி செய்ய வேண்டியவர்கள் தனித்தனியாக ஏதோ ஒரு காரணங்களுக்காக பிரிந்து சென்று வாழ வேண்டிய ஒரு நிலை. ஒரு வியாதி, 2 பேரில் யாருக்கோ ஒரு பெரிய வியாதி, அந்த வியாதியால் அவர்கள் இருவரும் குடும்ப வாழ்க்கையை தொடர முடியாத நிலை. 2 பேருக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரச்சனை, சண்டை. அதனால் பொண்ணை கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறா. இப்படி சின்ன சின்ன சண்டைகள். இந்த சண்டைகளால் இருவரும் தனித்து இருக்க வேண்டிய ஒரு நிலை. பையனுக்கு வேறு எங்கேயோ வெளியூரில் வேலை கிடச்சி அவர் வெளியூருக்கு போயிடுறாரு. உள்ளூரில் மனைவி இருக்க வேண்டிய ஒரு நிலை. இப்படி ஏதாவது ஒரு விஷயங்களால் இருவரும் பிரிந்து பிரம்மச்சாரியாக வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் எந்த ஜாதக அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். திருமண வாழ்க்கையை கணிப்பதற்கு லக்னாதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் பலம் பெற்று இருக்க வேண்டும். இப்போ 7ஆம் இடத்து அதிபதி நல்ல பலமாக ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றார். பாவ கிரகங்களுடைய பார்வை, இந்த சூரியன், செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவ கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ 7ஆம் இடத்து அதிபதிக்கு கிடைக்கவில்லை என்றாலும், 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது, அது எந்த விதமான கிரகங்களும் இல்லை அப்படின்னாலும் ஒருவருக்கு இளம் வயதில் திருமணம் நடக்கும். லக்னாதிபதியுடன் சேர்ந்து 7ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து நின்றாலும் ஒரு ஜாதகருக்கு இளம் வயதில் திருமணம் நடந்துவிடும். திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டமாக நிறைய பொண்ணு பார்த்து சலிச்சு போகிற மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்காது. சீக்கிரத்துலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். 7ஆம் இடமும் லக்னாதிபதியும் தொடர்பு கொண்டு ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை இளம் வயதில் நடந்துவிடும். சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் இடத்தை நோக்குகிறது. 7வது பார்வையாக அவர் பார்க்குறாருன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை விரைவில் நடக்கும். சரி, அப்போ யாருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது அமையாது? 7ஆம் இடம் என்பது திருமணம் மட்டும்தான் முடிவதை காட்டும். திருமணத்திற்கு பிறகு அந்த ஜாதகர் குடும்ப வாழ்வில் தொடர்ந்து இருப்பாரா அப்படிங்கிறத காட்டுவது 2வது இடம்தான். அந்த 2வது இடத்தில் லக்கணத்திலிருந்து 2வது இடத்தில் பாவ கிரகங்கள் நின்றாலும், அப்படி இல்லை என்றால் 2ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்று இருந்தாலும், 2ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 ஆகிய இடங்களில் போய் மறைந்து நின்றாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் குடும்பம் அமைவதில் ஒரு பிரச்சனை, சிக்கல் ஏற்படும். 2ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்று இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த திருமண வாழ்க்கை முடிந்த பிறகு குடும்பம் நடத்துவதில் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியமும் கட்டாயமும் அந்த ஜாதகருக்கு உண்டு. ஏன்னா குடும்பம் அமைவதில் கொஞ்சம் இழுபறியான நிலை ஏற்படும். 2ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது நின்றால் குடும்ப தோஷம். ராகு என்றாலே அது பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கிரகம். குடும்பத்தை பிளவுபடுத்தக்கூடிய கிரகமாக ராகு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையை தொடர முடியாத ஒரு நிலையை தரும். 2ஆம் இடத்து அதிபதியின் தசா நடக்கின்ற காலமாக இருந்து கோச்சாரங்களில் அவருக்கு பாவ கிரகங்களுடைய பார்வை படுகின்ற ஒரு 2ஆம் இடமாக அந்த காலம் இருந்தால் அது மிகப்பெரிய பிரிவை தரும். 2ஆம் இடத்து அதிபதி 6இல் சென்று மறைந்தாலோ அல்லது 2ஆம் அதிபதியுடன் 6ஆம் இடத்து அதிபதி தொடர்பு கொண்டாலோ பார்வை பெற்றாலோ அந்த ஜாதகருக்கு நோய் காரணமாக பிரம்மச்சாரி என்ற வாழ்க்கை வாழ வேண்டிய நிலை ஏற்படும். 2ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து அதிபதியுடன் தொடர்பு பெற்று செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு வம்பு சண்டை ஏற்படும்.
சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு அது கை கலப்பில் போய் முடியும். முக்கியமாக இரத்த காயம் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் பொண்ணு கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. இதை மாதிரி பிரச்சனைகளால் இருவரும் சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாத ஒரு நிலை இருக்கும். அதுவும் பிரம்மச்சாரி நிலையை தான் இந்த ஜாதகருக்கு தரும். 2ஆம் இடத்தில் 8ஆம் இடத்து அதிபதி நின்றாலோ இல்லை 2ஆம் அதிபதி 8இல் போய் மறைந்து நின்றாலோ அந்த ஜாதகருக்கு விபத்து போன்ற அபாயம் ஏற்படலாம். ஏதாவது கண்டத்தை தரக்கூடிய அளவுக்கு விளைவு ஏற்படும். அதனாலும் அவருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது இருக்காது. திருமணத்திற்கு பிறகு குடும்ப வாழ்க்கை இல்லாமல் பிரம்மச்சாரி வாழ்க்கையை தொடர வேண்டிய நிலையும் 8ஆம் இடத்து அதிபதி அவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்து அதிபதியுடன் தொடர்பு கொண்டால் ஏற்படும். 2ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் மறைந்து நின்றாலோ அல்லது 12ஆம் இடத்து அதிபதியுடன் சேர்க்கையோ 12ஆம் இடத்து அதிபதியின் பார்வையோ அந்த 2ஆம் இடத்துக்கு கிடைத்தால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் வாழ வேண்டிய ஒரு நிலை, வேலைக்காக சென்றிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்பவராக இருக்கலாம். அதனால் அந்த ஜாதகருக்கு திருமணமான பிறகும் குடும்ப வாழ்க்கை என்பது இல்லாமல் பிரம்மச்சாரியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானம் கெட்டுப்போனால் ஒரு ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை என்பது கிடைக்காமல் பிரம்மச்சாரி வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த வாழ்க்கை என்பது அவருக்கு நீடித்து இருக்கக்கூடிய வாழ்க்கையா இல்லை சில காலம் பிரிவு அதன் பிறகு மீண்டும் குடும்ப வாழ்க்கையில் இந்த ஜாதகர் இணைவாரா என்பதை அவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைத்தாலும் அல்லது சுக்கிரனுடைய பார்வை 2ஆம் இடத்திற்கு கிடைத்தாலும் இல்லை 2 பேருமே குருவோ அல்லது சுக்கிரனோ 2ஆம் இடத்தில் நின்றாலும் அந்த ஜாதகருக்கு எப்படியும் குடும்ப வாழ்க்கை என்பது நிச்சயமாக ஏற்படும். இந்த பிரம்மச்சாரி வாழ்க்கை என்பது சில காலம் தொடர்ந்தாலும் அதன் பிறகு அவர் குடும்ப வாழ்க்கையில் இணைந்து விடுவார். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீர்கள், குடும்ப வாழ்க்கை என்பது 7ஆம் இடத்தை வைத்து மட்டும் கணிக்கப்படுவது கிடையாது. லக்கணத்திற்கு 2ஆம் இடம் மிகவும் முக்கியமான ஸ்தானம். அதனால்தான் அதை குடும்பஸ்தானம் என்று அழைக்கிறோம். அதில் ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்தாலும் குடும்ப தோஷம் என்பதை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அதனால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை தரக்கூடிய கிரகங்கள் ஏதாவது 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதற்குரிய பரிகாரங்களை சரியாக செய்தால் குடும்ப வாழ்க்கை என்பது நீடித்து சந்தோஷம் தரக்கூடியதாக அமையும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.